வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ட்ரூத் டெல்லர். நம்ம தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் மல்டிமீட்டரை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம மல்டிமீட்டரை பயன்படுத்தணும் அப்படின்னா சில சிம்பிள்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதற்கான அர்த்தம் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்க நம்மளுடைய பழைய காணொளியில் போய் பார்த்துக்கிட்டு வாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே சிம்பிள்ஸை பயன்படுத்தி தான் அளவுகள் போடப்பட்டிருக்கும். அதனால் சிம்பிள்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்த முடியும். முதல்ல நம்ம மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு வர முதல் சந்தேகம் என்னென்னா, இங்கே 3 டெர்மினல்ஸ் இருக்கும். இதில் எந்த டெர்மினல்ஸில் எந்த ப்ராப்ளம்ஸ் வருகிறது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு வர கன்ஃபியூஷன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சென்டராக இருக்கிறது பார்த்திங்கன்னா காமன். இந்த காமனில் பிளாக் கலர் ப்ராபை சொருகிடுங்க. அடுத்ததான் நமக்கு 2 டெர்மினல்ஸ் இருக்குது. ரைட் சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வோல்ட்டும் ஓம்ஸும் மில்லி ஆம்ஸும் பயன்படுத்துறதுக்கு இந்த ப்ராபை பயன்படுத்தலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர் டிசி மின்சாரத்தை அளக்கிறதுக்கு இந்த ப்ராபை பயன்படுத்தலாம். இந்த ப்ராபுக்கு ஒரே ஒரு யூஸ் தான், ஆம்பியரை பயன்படுத்துறதுக்கு தான் இந்த ப்ராப். மேக்ஸிமம் இந்த ப்ராப் நமக்கு தேவைப்படாது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த காமனான ப்ராப்பை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மல்டிமீட்டரில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். இப்போ மார்க்கெட்டில் மல்டிமீட்டர் பல வடிவங்களில் பல ரேட்டுகளில் இது 550 ரூபா, பல ரேட்டுகளையும் 150 ரூபா முதற்கொண்டு கிடைக்கிது. அது கொஞ்சம் சரி இருக்காது. ஸோ எல்லோரும் இதை வாங்கிக்கிறது பெஸ்ட். இதை நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். என்னுடைய அனுபவத்தில் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இது பல்வேறு வடிவங்கள்லேயும் பல்வேறு அளவுகள்லேயும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இதில் ஏசி மின்சாரம் 600 வோல்டேஜ் வரையும் தான் அளக்க முடியும். டிசி மின்சாரமும் அப்படி தான், 600 வோல்டேஜ் வரையும் தான் அளக்க முடியும். ரேட்டு கூட போக 1000 வோல்டேஜ் வரையும் அளக்கக்கூடிய மல்டிமீட்டரும் கிடைக்கிது. அது உங்களோட தேவைக்கு இது தகுந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இப்போ முதல்ல டிசி மின்சாரத்தை அளக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா V போட்டு டிசி மின்சாரத்தினுடைய சிம்பிளை போட்டிருக்காங்க. அப்படின்னா டிசி மின்சாரத்தினுடைய வோல்ட்டை அளக்கிறதுக்கு நம்ம இந்த அளவுகளில் பயன்படுத்தலாம் அப்படின்னு அர்த்தம். இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வருது உண்டு, ஏன் இத்தனை அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 200 mலேருந்து 600 வோல்டேஜ் வரையும் கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் வித்தியாசம் இல்லை. 200 மில்லி வோல்ட்லேருந்து 600 வோல்ட் வரையும் அளக்கிறதுக்கான அளவுகள். இது ஏன் ஒன்றா கொடுக்கல அப்படின்னா பாயிண்ட்ஸில் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு 3.something வோல்ட்டில் ஒரு பேட்ரி இருக்குது. இதை எப்படி அளக்குறேன்னு பாருங்கள். இது ஏற்கனவே எனக்கு 3 அப்படிங்கிறவும் தெரியும். அப்படிங்கிறதுனால 3க்கு மேலே அடுத்த அளவு என்ன இருக்குது, மீட்டரில் நமக்கு 20 இருக்குது, 2 இருக்குது. ஆனால் இந்த பேட்டரியினோட அளவு 3. ஸோ நம்ம 2ல் வைக்க முடியாது. 20 அடுத்த அளவு பார்த்திங்கன்னா 20ல் வைக்கிறேன். பேட்டரியில் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 3.73 3.73 வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குது. இந்த ப்ராபை மாற்றி வச்சிங்கன்னா பாருங்கள், அந்த ரீடிங் மைனஸில் காமிக்குது. அப்படின்னா நம்ம ப்ராபை மாற்றி வச்சுருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ப்ளஸ்னுடைய பகுதி, பாசிட்டிவ் பகுதி. இது நெகட்டிவ் பகுதி. அது நம்ம இப்படி ப்ராபை மாற்றி வச்சோம்னா நமக்கு இங்கே மைனஸில் காமிச்சு அதுவே கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இப்போ உதாரணமாக இப்போ நான் 200ல் வச்சு பார்க்குறேன் பாருங்களா. டிசி வோல்டேஜில் 200 ரீடிங்கில் வைக்கிறேன். 3.7 காமிக்குது. இப்போ 600ல் வைக்கிறேன், 3 மட்டும்தான் காமிக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இத்தனை அளவுகளாக பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு. வோல்டேஜை நம்ம
தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். அதேமாதிரி தான் ஏசி வோல்டேஜும் ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் வி போட்டு அந்த ஏசி மின்சாரத்துக்குரிய சிம்பிளை போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பொதுவான நார்மலான ஒரு சப்ளை அப்படி என்னன்னு பார்த்தோம்னா 220 வோல்டேஜ். ஸோ நம்ம 200க்கு மேலே தான் வைக்கணும். 600 வச்சுருக்கேன். இங்கே பவர் சப்ளை இருக்குது. 184 வோல்டேஜ். ஸோ இப்படி நம்ம ஏசி மின்சாரத்தை அளக்க பயன்படுத்தலாம். மல்டிமீட்டரை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா இப்படி அது நம்ம மின்சாரத்தில் வச்சு சோதிக்கும் பொழுது இந்த ப்ராப்ளம் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா நமக்கு தான் அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ஒரு முறை இந்த ப்ராப்ளம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிங்க. மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் இந்த பகுதி தான் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வளையிறதுனால. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க. அடுத்ததாக ஏ போட்டு டிசி மின்சாரத்திற்குரிய சிம்பிள் போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுகள் எல்லாமே மில்லி ஆம்ஸில் இருக்கக்கூடிய டிசி மின்சாரத்தினுடைய ஆம்பியர் அளக்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. இருந்தாலும் இதை எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ மில்லி ஆம்ஸில் நம்ம செட் பண்ணிட்டோம். ஏதாவது ஒரு அளவில் ஒரு உதாரணமாக இந்த பேட்ரி வச்சுப்போம். ஒரு பல்ப் இருக்குது. ஒரு முனையை நீங்கள் பேட்டரியிலேருந்து பல்புக்கு கொடுத்துருங்க. இப்போ பேட்டரியில் ஒரு முனையும் பல்பில் ஒரு முனையும் இருக்குது. அதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் பேட்டரியில் ஒரு முனையை கொடுத்து பல்பில் இன்னொரு முனையை கொடுத்துட்டிங்கன்னா, இந்த பேட்டரியிலேருந்து மின்சாரம் மல்டிமீட்டர் வழியாக சென்று பல்பை சென்றடையும். ஸோ அப்போ நமக்கு ஆம்பியருடைய ரீடிங்கை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து மில்லி ஆம்ஸில் தாங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹை ஆம்பியரில் வச்சிங்கன்னா இந்த மீட்ரு வீணாக போயிடும். ஸோ இப்போ ஹை ஆம்பியர் இந்த மீட்டரை பொறுத்த வரையும் 10 ஆம்பியர் வரையும் நம்ம மின்சாரத்தை அளக்கலாம். டிசி மின்சாரம் அதை நம்ம குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 10 ஆம்பியர் 5 ஆம்பியர் 10 ஆம்பியருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த ப்ராபை மாற்றி லெஃப்ட்டில் சரிவிடுங்க. பார்த்தீங்களா, 10 ஆம்பியருக்கான ப்ராப் இது. ஸோ இதில் சரிக்கிட்டு அதேமாரியே லோடு கொடுத்துட்டு இப்போ ஒரு பல்ப் இருக்குன்னா அதேமாரியே ஒரு முனையை இங்கே கொடுத்துட்றீங்க. ரெண்டாவது முனையை மின்சாரத்தில் கொடுத்து மின்சாரத்தை மீட்ரு வழியாக செலுத்தி லோடுக்கு கொடுக்குறீங்க. அப்போ நமக்கு அந்த ஆம்பியர் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக ஓம்ஸ் மின்தடை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெக்கு வரையும் மின்தடையை நம்ம சோதிக்கலாம். 200 ஓம்ஸ் முதல் 2 மெகா ஓம்ஸ் வரை நம்ம மின்சாரத்தை மின்தடையை சோதிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு என்கிட்ட 1K ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதனுடைய வேல்யூ வந்து 1 கிலோ மின்தடை, 1 கிலோ ஓம்ஸ். இப்போ 1 கிலோங்கிறதுனால நம்ம அதிகபட்சமாக இதை 2Kல செட் பண்ணிக்கலாம். 2Kல செட் பண்ணிட்டேன். அதில் இந்த மல்டிமீட்டரில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. கண்டினியூட்டும் நம்ம இதிலே செக் பண்ணிக்கலாம். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ 2Kல செட் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸினுடைய ஒரு முனையை ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டேன். இங்கே இந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். மின் தடையை அளக்கும் பொழுது உங்களுடைய கை இதில் படக்கூடாது. கை பட்டுது அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மின் தடையும் மீட்ரு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 2 மெக்கில் செட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, என்னுடைய உடம்பில் உள்ள மின் தடையை காமிக்குது. ஸோ நம்ம கைப்படாத வண்ணம் தான் இந்த மின் தடையை சோதிக்கணும். அது எப்படிங்கிறது ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. ஒரு ப்ராப் எடுத்துக்கோங்க. அதில் ரெசிஸ்டன்ஸினுடைய ஒரு முனையை கொடுத்துட்டீங்க. இப்போ இதில் கைப்பட்டுச்சு. இன்னொரு முனையை கைப்படாமல் கொடுங்க. கைப்பட்டதுன்னா அதில் உள்ள ஓம்ஸையும் காமிக்கும். 966 ஓம்ஸ். 1 கிலோ ஓம்ஸ்னால் 1000 ஓம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஏன் நான் பாயிண்டில் காமிக்கிது கொஞ்சம் குறையுதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதுதான் டாலரன்ஸ். இதை பற்றி நம்ம முன்னாடியே காணொலியில் பார்த்துருக்கோம். கொஞ்சம் டாலரன்ஸ் வேறுபாடு இருக்க தான் செய்யும்.
ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. மின் தடையை எப்படி அளக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக கண்டினியூட்டி சொன்னேன் இல்லையா, கண்டினியூட்டாக ஒன்றும் இல்லை, இந்த இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிள் தனியாகவே தெரியும். பஸ்ஸர் அல்லது ஒலி பெருக்கிறதுக்கான குறியீடாக இருக்கும். அதில் செட் பண்ணிட்டு ப்ராப்பர் டச் பண்ணிங்கன்னா மின் தொடர்ச்சியை சோதிக்கிறதுக்கு இந்த கண்டினியூ டெஸ்ட் நமக்கு உதவும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 2 ஒயர் இருக்குது. அந்த ஒயர் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு 2 புறமும் வச்சிங்கன்னா ஸோ இந்தமாரி கண்டினியூட்டி கிடைக்கும். இதுதான் சிம்பிளான டெஸ்ட். இதை பயன்படுத்தி நம்ம டயோடையும் சோதிக்கலாம். அது இன்னொரு காணொலியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் அடுத்ததான் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். மல்டிமீட்டரில் இந்த மாதிரி ஒரு பின் இருக்கும், இந்த இருக்குது பாருங்கள், ECBEன்ட்டு. இது எதுக்குன்னு நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். இது வந்து டிரான்சிஸ்டரை பரிசோதிக்கிறதுக்கு உள்ளதாக சொல்லப்படுது. இதை பற்றி எனக்கு இன்னும் சரியாக தெரியலை. தெரியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மற்றபடி இந்த மல்டிமீட்டரில் ஒன்றும் இல்லை. கடைசியாக இங்கே ஒரு ஹோல்டு பட்டன் இருக்குது. ஹோல்டுனா ஒன்றும் இல்லை, இப்போ ஏசி மின்சாரத்தை அளக்குறோம். இப்போ இந்த ஹோல்டு பட்டனை அமுக்கிட்டிங்கன்னா அது அந்த என்ன ரீடிங் அமைச்சதோ அதுலேயே நிற்கும். ஒரு சின்ன வேலை செஞ்சுட்ருக்கோம், டப்புன்னு என்ன ரீடிங் அமைக்குதுன்னு நம்ம மறந்துடுவோம் இல்லையா. ஸோ அதை அந்த ரீடிங் அளவை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுக்காக நீங்கள் இந்த பட்டனை எடுத்துட்டிங்கன்னா பழையபடி நார்மலுக்கு வந்துடும். இந்த சைடு உள்ளது லைட் ஆப்ஷன், இதில் லைட் எரியும் டிஸ்பிளேலேயே. இது ஒரு சில மல்டிமீட்டர்களில் வராது. இந்த ஹோல்டு பட்டனும் இந்த லைட் பட்டனும் வராது, இந்த மாடலில் வருது. இந்த மல்டிமீட்டரில் ஸ்டாண்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வச்சு ஃபால்ட்டு பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மல்டிமீட்டரில் இவ்வளோ தான் விஷயம் இருக்குது, வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவு இல்லை. சரி நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம பல்வேறு தலைப்புகள் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலியில் நான் எதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா என்னுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு மெயில் பண்ணி என்ன திருத்துங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ரூத் டெல்லர்.